ஹாய், யாரும் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் என் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் இந்த ஆன்மாலாம் இருக்கிறது உண்மையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் சொல்லுவார்னு சொன்னார். சரி, நான் உன்கிட்ட அவர் இருக்கு இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் அவர் ஒரு ஸ்டோரி சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. எல்லோரும் தியானம் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ ஒரு குரு இருப்பார் அவருக்குன்னு. அவர் தியானம் பண்ணிக்கிருக்கையில் ஒரு பாட்டியோட ஆன்மா வந்து இது மாதிரி, என் பேரனுக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்கள் பேரனுக்கு விதி முடிய போகுது, நீங்கள் தான் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோன்னா, அந்த பேரனை வந்து நீ எப்படியாச்சும் இங்கே என் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே அந்த ஆன்மா, அந்த பாட்டியோட ஆன்மா என்ன பண்ணுது, அந்த பேரனை எப்படியாச்சும் இன்னொருத்தவங்க உடம்பு மூலிமா உள்ளே புகுந்து அந்த பேரனை அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விடுது. கிட்ட உடனே அந்த உள்ள குரு சொல்கிறாரு, அந்த சிஷியன்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி வெளியே ஒரு பையன் நிற்பான், அவனை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே, இந்த பையனை நீ இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, வெளியே ஒரு ட்ரம் இருக்கும், அங்கே தண்ணியை பிடிச்சி அந்த ட்ரம்மில் ஊற்ற சொல்லுன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னா அந்த பையன் கொண்டு போய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்படியே சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம்னா அப்போ குரு கேட்குறாரு, எங்கே அந்த பையன் போயிட்டானா அப்படிங்கிறேன். இல்லை, அந்த பையன் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கிருக்கான் அந்த ட்ரம்மில் அப்படின்னு சொன்னோன்னே, இன்னுமா ஊற்றிக்கிருக்கான், சரி அவனை போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. போக சொன்னோன்னே அப்புறம் வீட்டுக்கு போகிறான். போகல ஒரு 2 மணி நேரத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் கோமாவுக்கு போயிட்டான். கோமாவுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கோமாவுக்கு போனால் என்ன அர்த்தம், இறந்து போனதா, அவ்வளோதானே, இறந்து போனதா அர்த்தம் தானே. இப்படி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, என்ன பண்ணார்ல அந்த குரு, அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ட்ரம்மில் உள்ள தண்ணியை வந்து அன்னைக்கு ட்ரம்மில் உள்ள தண்ணியை எடுத்து அந்த மரத்தில் ஊற்றினார். இந்த புண்ணியம்லாம் அந்த பையனுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு. அதனால ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி ஊற்றினா புண்ணியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது அப்படி இல்லை. அதில் ஒரு இது நடந்திருக்கு. என்னென்னா, அந்த ஆசிரமத்துக்கு வெளியே அந்த ட்ரம்மில் அந்த தண்ணியை வந்து அந்த பையன் ஊற்றினால, அப்போ அந்த கோயிலுக்கு அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு நடந்து வர்ற பக்தர்கள்லாம் அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிருக்காங்க. எப்படின்னா, புண்ணியம், அங்கேருந்து நடந்து வரேன், தண்ணியே இல்லை, அந்த பையன் இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு புண்ணியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியமாக சேருது. அதாவது இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, அது ஒரு புண்ணியமாக சேருது. அப்போ அந்த புண்ணியமெல்லாம் இந்த பையனுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த தியானம் பண்ணுறவர் விடுறாரு. ஒரு 6 மாதம் கழித்து அந்த பையனுக்கு நிறைவு திரும்புது. அடுத்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது அவ்வளோதான் சாப்டரு.